ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே லவ் பண்ணி கல்யாணம் முடித்து டிவோர்ஸும் ஆகிட்டாங்க. 6 வருஷம் கழித்து அவங்க 2 பேரும் திரும்பி மீட் பண்ணுற மாரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. 2 பேருமே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி நான் தான் இந்த ஜாபில் இருக்க போகிறேன், நீ போன்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஃபஸ்ட் நாளே நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிடுறாங்க. ஹீரோயின் யூரின் டெஸ்ட் கொண்டு வரும்போது ஹீரோ ஹீரோயினும் பார்த்துடுறான், ஹீரோவோட அம்மாவும் அந்த சைடு வர்றதை பார்த்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோ அவன் அம்மாட்ட பேசி எந்த சைடாவது கொண்டு போவான்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயினை தள்ளிட்டு போகிறான். ஹீரோயின் விடு விடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான், ஆனால் விடுற மாரி தெரியலை. அந்த சைடு ஒரு ரூமில் கொண்டு போய் அடைச்சிட்டு சொல்கிறான், எங்கள் அம்மா வந்திருக்காங்க, உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க, நம்ம 2 பேரும் திரும்பியும் லவ் பண்ணுறதா தான் நினைப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப எம்பரேசிங்காக இருக்கும், நீ அவங்க கண் முன்னாடி போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உடனே ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் அம்மா யார், நீ யார், எல்லாருமே எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட ஷர்ட்லாம் நாடுற மாரி இருக்குது. ஏன் இப்படி நாறுது அப்படின்னோடனே, நான் கையில் என்ன வச்சுருக்கேன், யூரின்லாம் வச்சுருக்கேன், சென்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளோட பெரிய ரோதனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் உன்னால தான் அப்படின்னு சொல்லி திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் அவனை பார்த்துட்டேன், நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி அம்மாவை போக சொல்லிடுறான். ஹீரோயின் ரொம்பவே கோவம் வந்துடுது. திரும்பி சொல்கிற, நம்ம 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியா ஸ்ட்ரேஞ்சர்ஸா, அப்போ நீ வேறு ஜாப்புக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் கோவம் வந்துடுது. உடனே ஹீரோயின் அடிக்க கை வாங்கினோடனே ஹீரோ பிடிச்சிடறான். உடனே அந்த சைட்லேருந்து பெப்பர் ஸ்ப்ரேயை எடுத்து ஹீரோ மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுறாங்க. ஹீரோயின் பாட்டில் வேலையை பார்க்க போயிடறாங்க. ஹீரோ தான் ஐயோ எரியுதுன்னு சொல்லி போய் கழுவிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிக்கிட்டே தான் கழுவிட்டு இருக்கா. அப்போ பார்த்து ஹீரோவோட அம்மா விடுற மாரி தெரியல. திரும்பியும் ஃபோன் பண்ணவொன்னே, இல்லாமல் நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ப்ளட் ரிசல்ட்டை வாங்கிட்டு கொடுக்கான். உடனே அதுக்கு டாக்டர் ஹூ கேட்காரு, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு. இல்லை நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், அதான் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ உனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் டைம் இருக்கா, ஆனால் ரிசல்ட்டு தப்பாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை தூக்கி எரிஞ்சிடுறாரு. நீ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை, கரெக்டாக ரிசல்ட்டில் என்ன நம்ம டெஸ்ட் கொடுத்துருந்தோமோ அது வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட கோமா, நான் உன்னை என்ன எடுக்க சொன்னால் நீ என்ன எடுத்து வச்சுருக்க, உனக்கு மெடிக்கல் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சாரி சார், நான் திரும்பியும் எடுக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, தயவுசெய்து நீ எடுக்காத, நீ எடு அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு. ஹீரோவும் எடுக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துல மற்ற 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஹீரோயினையும் பிங்கியும் தவிர்த்து. என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டோன்னே ஹீரோ தான் விவரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் தப்பான பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டா, அவள் ஏன் தான் இப்படி செய்கிறாளோ அப்படின்னு நினச்சி நம்ம மானத்தையே அவள் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க திரும்பியும். அப்போ பார்த்து ஹீரோயின் சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்பா நீ தான் போய் அவளை டீல் பண்ணணும், நீ போய் அவளை டீல் பண்ணி எப்படியாவது நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து அவளை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் போக சொல்லிடு, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அவளால் களங்கமே உண்டாயிட்டு, தயவு செய்து செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி மற்ற 3 பேரும் சொன்னோன்னே, சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினை வழிமறித்து பேச வர்றான். நீ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அசால்ட்டாக சாப்பிட வந்திருக்கியப்பா அப்படின்ன உடனே, என்ன நடந்துச்சு, நான் எதனால சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே, நீ தெரிஞ்சு தான் பேசுகிறியா தெரியாமல் பேசுகிறியான்னு எனக்கே தெரியலப்பா, உன்னால் தான் டாக்டராக முடியலையே, எதனால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுற, ஒரு சின்ன மீனால் மரத்தை என்றைக்குமே ஏற முடியாது, அதே மாதிரி உன்னால் என்றைக்குமே டாக்டர் ஆக முடியாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்ன உடனே, நான் ஒன்றும் மீன் கிடையாது மனுஷி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசால்ட்டாக சொல்லிடுறா. அப்போ பார்த்து பிங்கியும் வந்துடுறா. பிங்கியை பார்த்தோன்னே ஹீரோயின் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் ஒரு காயத்துக்கு கெட்டு போட்டேன் அப்படின்னா, பரவாயில்லையேப்பா ஃபஸ்ட் நாளே உனக்கு இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கா, நீ அதை சூப்பராக வேற செஞ்சுருக்கியே அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கான் வேணுக்குனே ஹீரோயினை கடுப்பேற்றுறதுக்காண்டி. பிங்கி அவா பங்குக்கு ஹீரோயினை திட்டுறா. நீ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா தயவுசெய்து நீ வேறு டிபார்ட்மெண்ட் போயிரு, நான் இது ஒரு ஃப்ரெண்டாக தான் உன்கிட்ட சொல்கிறேன், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா ஹீரோயின் எல்லாமே தப்பாக செய்கிறதுனால ஆல்ரெடி எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உன்னை பற்றி நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றியும், தயவுசெய்து நீ வேறு டிபார்ட்மெண்ட் போயிரு அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாருமே ஹீரோயினை வளைச்சி தாக்குறாங்க. இருந்தாலும் பாவம் ஹீரோயின் எல்லாத்தையுமே தாங்கிட்டு அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோ போய் டாக்டர் ஹூக்கிட்ட போய் பேசுகிறான். இந்த மாதிரி ஹீரோயின் எல்லாமே தப்பாக செய்கிறா, அவளால் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம், அதனால் நீங்கள் அவளை வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான்.
அதெல்லாம் மாற்ற முடியாது, உனக்கும் அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பாக ஓடுது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹூக் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்டுடுறாரு. ஹீரோ வந்து முழிச்சிட்டு தான் இருக்கான். அப்போ பார்த்து ஹூக்குக்கு ஒரு கால் வந்தவொன்னே அவர் வந்து பெசாட்டு போயிடுறாரு. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப போகும்போது அந்த சப்பியான அவனும் அந்த கேர்லி ஹேரும் வந்து ரொம்பவே லவ் வேர்ட்ஸாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் ராமும் வந்து சிரிச்சிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க, சேச்சே எங்களுக்கெல்லாம் பிடிக்காதுப்பா, சிங்கிள் தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ பார்த்து பிங்கி வரா. பிங்கிட்ட வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்த உடனே வேனுக்குன்னு ஹீரோ வந்து பிங்கிட்ட கேட்கா, நான் வந்து காரில் போகிறேன், நீ வரையா, நான் வேணா நீ ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா, இல்லை தேவையில்லை, நானே கார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா பிங்கி. ஹீரோயின் பாவம் போல் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பிங்கி ஹீரோயினை நிறுத்தி பேசுகிறா, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீ வந்து என்கிட்ட தான் சொன்னோம்னா இதை நீயே வச்சுக்கோ, உனக்குள்ளே பேர் வரும்ல அதை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ராம் வந்து கோவப்பட்டு இருக்கான், நானே அவளை எப்படியாவது கூப்பிடலான்னு சொல்லி கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஏன் வந்து ஸ்கோர் பண்ணுற அப்படின்னா, நான் சும்மா தாண்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பாஸ்டில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்காங்க. ஹீரோயின் அழகாக சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து மாமியார் வருது. என்னாச்சு, என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, நான் இந்த மாதிரி சிக்கனையும் தேங்காயும் வச்சு ஒரு டிஷ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றோன்னா, என்னது சிக்கனையும் தேங்காயும் கலந்தா, நீ வந்து சாப்பாட்டை பற்றி படிச்சுட்டு வந்தேன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் நீ என்ன ஒரு பேசிக்கான ரூல்ஸ் கூட தெரியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை தூக்கி அப்படி கொட்டிடுறாங்க. உடனே ஹீரோயின் சொல்ல, நான் வந்து செஃப்லாம் கிடையாது, நான் வந்து நியூட்ரிஷன் தான் படிச்சுட்டு வந்தேன், இருந்தாலும் எனக்கு தெரியும் இந்தமாரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாதோ, நீ வந்து எனக்கேவா சொல்லித்தர அப்படின்னா, இல்லை நான் வந்து செய்யலான்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது, என்ன எழுத்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நல்ல வம்புடியாக சண்டைக்கு இழுக்கு. ஏன்னா வந்து ஹீரோயினை வந்து பிடிக்கவே இல்லை இதுக்கு. ஹீரோயின் வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, டாக்டர் வந்துட்டா, நம்மலாம் இனிமேல் ஹாஸ்பிட்டலே போக மாட்டான், இவளே நமக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருவா ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் வந்து நீ ஆன்டிஸ்லாம் வந்து வணக்கம் சொல்லு அப்படின்னா, இவளும் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்கிறான். எல்லோரும் வந்து வா ட்ரிங்க் பண்ணு அப்படின்னோடனே ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை அவள் வந்து அடுத்த நாள் டியூட்டிக்கு வேறு போகணும், இப்போ குடித்தா எப்படி அவளால் வந்து டியூட்டிக்கு போக முடியும், அதனால் அவளை ஃப்ரீயாக விட்ருங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லி உள்ளே போயிடுறா. ஹீரோயின் உள்ளே போனதான் சமயம் ஹீரோயினை பற்றி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாளுங்க. இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கோ, உடனடியாக லவ் பண்ணதுங்க, உடனடியாக டிவோர்ஸ் வாங்கிறதுங்க, உடனடியாக பிரிஞ்சு வாழுதுங்க, இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததை வந்து சொல்லிட்டு இருக்க. உடனே நாங்கள் வந்து கல்யாணத்தை வந்து ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவும் சொல்லுது. உடனே ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்காங்க ரிஜிஸ்டரேஷன் நடந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட அம்மா வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆளையும் கூட்டு வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ரிஜிஸ்டர்லாம் தேவையே இல்லை, நீ எதுக்காண்டி என் பையனை வந்து வளைச்சி போட தானே பார்க்குற, எல்லாமே வந்து இந்த பணத்துக்காண்டி தானே, இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கார் சாவியெல்லாம் எரியுது. ஆனால் ஹீரோயின் இல்லை, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு உங்கள் பையன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அன்பாக தான் சொல்கிறா. ஃபஸ்ட்லேருந்தே இந்த மாமியாருக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து ஹீரோ வந்து நல்லா கொஞ்சம் பணக்கார வசதியான ஃபேமிலி, ஆனால் வந்து ஹீரோயின் ஏழ்மையான ஃபேமிலினால பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா வந்து சொல்லிவிட்டு ஹீரோ இழுத்துட்டு போயிடுது. ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அம்மாட்ட சொல்லிட்டாங்க, இல்லைம்மா வேண்டவே வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட அம்மாவும் அந்த ஆளை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் பாவம் ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்காங்க, ஹீரோ இல்லாமல். ஏன்னா ஹீரோ அம்மா கூப்பிட்டு போயிட்டலாம், எப்படிப்பா தனியாக தானே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஹீரோவோட அம்மாவும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னோடனே ஹீரோவோட அம்மாவும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா, பரவாயில்லையப்பா இவ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆனால் பாரு இவள் பையனை டாக்டராக ஆக்கியிருக்கா, ஏன் நீ வந்து பிஸ்னஸ் மேனாக ஆக்கலை அப்படின்ன உடனே இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறா, உனக்கு தெரியாதா அவளுக்கு வந்து டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி ஒரு வெறி. ஏன்னா வந்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல டாக்டர் கிடையாது, அதனால் அவள் பையனையாவது டாக்டராக ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சா, அதனால தான் வந்து அவனை வந்து பிஸ்னஸ் மேன் ஆக்காமல் டாக்டர் ஆக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா வந்து, ஆமாம் நீ வந்து மினிஸ்டர் தானே பிஏவாக இருக்க, மினிஸ்டரோட பொண்ணு எப்படி இருக்கா, அழகாக இருக்காளா அப்படின்னா, ஆமாம் ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்போனா என் பையனை வந்து அவளை மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உடனே இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறா, என்னது உன் பையனியா, உன் பையன் தான் கல்யாணம் முடிஞ்சு டிவோர்ஸ் ஆகிட்டா, எப்படி வந்து மினிஸ்டர் பொண்ணெல்லாம் கெட்டும் அப்படின்ன உடனே இப்போல்லாம் வந்து அது சாதாரண விஷயமா ஆகிட்டு பாரு, எல்லா ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து கல்யாணம் முடிக்காங்க ஆனால் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. ஒன்று இன்னொரு ஃப்ரெண்டு ஆமாம் சரி மீட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேசிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து நைட்டு நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க படுத்து. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கை. ஹீரோவும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே படுத்து தூங்கும் போது ஹீரோயின் தான், என்னாச்சு தூங்கிட்டீங்களா, ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுக்கீங்க, ஃப்ரீயாக விட வேண்டியதானே அப்படின்னோடனே, இல்லை நான் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான்.
ஹீரோயின் வந்து ஹீரோவை செல்லமாக பாண்டான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே நான் பாண்டா அப்படின்னா நீ வந்து கோலா பீர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போதும் இந்தமாரி சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி 2 பேரும் திரும்பி திரும்பி ப்ராமிஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ப்ராமிஸையும் வந்து 2 பேரும் காப்பாற்றலை. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் பரபரப்பாக எஞ்சி கிளம்பி வர்றாங்க. இந்த சைடு வந்து ஒரு பேஷண்ட் வந்து ரொம்பவே எனக்கு வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்னாச்சு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோன்னா அவங்க வந்து பெரிய எல்லாம் படித்த மாரியே வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, நாங்கள் தான் என்ன செய்யணும்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஒரு பேஷண்ட் அர்ஜென்ட்டாக வந்தோடனே ஹீரோயின் தான் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹீரோயினும் டாக்டர் ஹூக்கும் சேர்ந்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு கேஸ் வந்தவொடனே டாக்டர் ஹூக் அந்த சைடு போனோடனே ஹீரோயின் தான் பார்த்துட்ருக்கா. அதுக்குள்ளேயே இன்னொரு பேஷண்ட் வந்துட்டாங்கல்ல, அவங்கள போய் டாக்டர் ஹூக் பார்த்துட்ருக்காங்க. அவர் ரொம்பவே சீரியஸாக இருந்தோன்னே டாக்டர் ஹூக் அங்கேயே இருந்துகிட்ருக்காரு, இங்கே வராமல். ஆனால் ஹீரோயின் பார்த்துட்டு இருந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே முடியாமல் போனவுடனே அந்த சைடு போய் யாராவது இருக்காளன்னு பார்த்தா ஹீரோ மட்டும்தான் இருக்கான். ஹீரோவை கூப்பிட்டு வந்து எப்படியாவது பாருன்னொடனே ஹீரோவும் சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க வரான். ஆனால் ஹீரோக்குமே என்ன செய்யணும்னு தெரியல, 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க தெரியுமா, அவங்க உண்மையிலே வந்து பேஷண்ட்லாம் கிடையாது, டாக்டர். அவங்க பேர் வந்து ஆலிஸ், டாக்டர் ஆலிஸ். அவங்க வந்து எனக்கு தெரியும், நான் வந்து இப்போ செஞ்சால் மட்டும்தான் வந்து இவரை காப்பாற்ற முடியும், இல்லைனா வந்து இவர் வந்து இறந்துருவார் அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் இல்லை நீங்கள் டாக்டர் கிடையாது, நீங்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கானுங்க. நான் டாக்டர் தான், நான் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சூப்பராகவே செஞ்சு காப்பாற்றிடுது. அப்போ பார்த்து டாக்டர் ஹூக் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காது, என்னாச்சு ஆலிஸா அப்படின்னு சொல்லி வாயை பிளந்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஆலிஸை தனியாக கூப்பிட்டு போய் வந்து காஃபி வாங்கி கொடுத்துட்ருக்காரு. என்னாச்சு நீ திடீர்னு வந்துட்டேன் அப்படின்னோன்னா ஆமாம் என்னைய வந்து டைரக்டர் தான் கூப்பிட்டாரு, இங்கே நிறைய டாக்டர்ஸ் தட்டுப்பாடு இருக்குது, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ன உடனே அப்போ நேரடியாக டாக்டராக வராமல் ஏன் நீ பேஷண்ட்டாக வந்தேன் அப்படின்னா உன்னோட இன்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணுன்னு வந்தேன். எல்லாருமே வந்து குழப்பமாக தான் இருக்காங்க, ஒருத்தர் கூட நல்லா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட மாரி தெரியலேன்னு சொல்லி கழுவி ஊற்றுறாங்க. வேற யார், ஹீரோயினை தான். அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயின் தான் திரும்பி ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டோன்னா இவன் வந்து சூசைட் பண்ணுறதுக்காண்டி தண்ணியில் குதிச்சிட்டான், நான் தான் வந்து இவனை காப்பாற்றுறேன், ஆனால் வந்து என் காலில் வந்து அடிபட்டுட்டு அப்படின்ன உடனே அந்த செக்யூரிட்டி வந்து கன்னெல்லாம் கலத்தி வச்சுட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்து முழிச்சு பார்க்கான். ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே என்ன எதுக்கு காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து இந்த துப்பாக்கியை எடுத்து ஹீரோயினை வந்து சுடுற மாரி போயிட்டுருக்கான். எல்லாரும் பயந்துடுறாங்க. ஹீரோயினை சுடாமல் அந்த சைடு இந்த சைடு சுட்டுட்டு இருக்கான். எல்லா டாக்டர்ஸ்லாம் வந்து சமாதானம் பேசுகிறாங்க. ஆனால் வந்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னோடனே ஹீரோ மட்டும்தான் வர்றான். தெரியாமல் உங்களை காப்பாற்றிட்டோம், நாங்கள் வந்து காப்பாற்றலை, நீங்களே தான் பழச்சிக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். என்னாச்சு நீங்கள் 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கீங்கன்னு சொல்லி அவன் வேற கேட்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஹீரோயினை விட்டு ஹீரோவை பிடிச்சிடுறான். ஹீரோயின் தான் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த நிறைய படத்தில் பார்த்துருப்போம் தெரியுமா, நிறைய இந்த மூச்சு விடாமல் நின்றுட்டு அப்படின்னா வந்து மூச்சு திரும்பி கொடுக்கறதுக்காண்டி இந்த இது வைப்பாங்க தெரியுமா, ஷாக். அதேமாரி வந்து ஹீரோயின் வந்து நிறைய கூட்டி வச்சு அவன் முதுகில் ஷாக் வச்சு விட்டுறாங்க. அது ஹீரோக்கு வேறு பாதிப்படைஞ்சிருது. ஹீரோ அப்படி மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் எல்லோரும் ஹீரோவையும் அவனையும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. ஹீரோக்கு சுத்தமாகவே வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருக்கான். எல்லோரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் தான் வந்து சிபிஆர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து டாக்டருக்கு சொல்லிடுற நீ வேண்டாம் ராம் பண்ணு அப்படின்னு ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போவையில் அந்த மூச்சுக்கு கொடுக்குற அந்த ஆக்சிஜன் குழாய் வேறு தட்டி விட்டுறாங்க. வேறு வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே வந்து ஹீரோயின் வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் வந்து அவங்களே வந்து வாயோட வாய் வச்சு சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லாஸ்ட்டில் ஹீரோவும் பழச்சிட்டா. எல்லாருமே ஆச்சரியமாக ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வாயோட வாய் வச்சு சிபிஆர் பண்ண தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பழச்சிக்கிட்டான்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஹூக்கு வேறு வேலை வந்துடுது, அந்த சைடு போயிடுறாரு. அந்த சைடு பெரிய டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆளை வந்து குண்டு எங்கே பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டாக்டர் ஹூக்கும் டாக்டர் ஆலிஸும் வந்து குண்டு வந்து உள்ள நரம்பு வழியாக வந்து உள்ளே போய் வந்து செட்டில் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பெரிய டாக்டர் அதெல்லாம் கிடையாது, நீ என்ன பெரிய நியூட்டனா கண்டுபிடிக்கிறதுக்கு, நான் தான் சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து சும்மா குண்டு வந்து லைட்டாக உரசிட்டு போயிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்ட்டில் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கையில வந்து டாக்டர் ஹூக்கும் ஆலிஸும் சொன்னது தான் கரெக்டுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வெளில வந்தவுடனே டாக்டர் ஹூக்கும் ஆலிஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இவனெல்லாம் எவன் டாக்டரை வந்து எடுத்தானே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. அவரை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க வழக்கம் போல். டாக்டர் ஹூக் வந்து காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பாரு. ஆனால் வந்து அதுக்குள்ளே இன்னொரு பேஷண்ட் வந்திருக்கான் அப்படின்னோடனே எங்கே சாப்பிட அப்படின்னு சொல்லி அவர் பாட்டில் போயிடுறாரு. ஆனால் ஆலிஸ் வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இல்லை வேண்டாம் எனக்கு வந்து பேஷண்ட் தான் முக்கியம் அப்படின்னு போயிடுறாரு. டாக்டர்னாலே பிஸி லைஃப் தான்ப்பா. டாக்டர் ஹூக் வந்து பேஷண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு இந்த சைடு வரையாக வரும்போது ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துருந்தோன்னே அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க.
உனக்கும் ஹீரோக்கும் முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு தானே, நீங்கள் 2 பேருமே மறைச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி காலையில் தான் அவன் வந்து சொன்னான் உன்னை வேறு டிபார்ட்மெண்ட் மாற்ற சொன்னான். ஆனால் வந்து இன்றைக்கி சாயந்தரமே வந்து நீ வந்து அவன் உயிரையே காப்பாற்றிருக்க. 2 பேருக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து ராம் வந்து சொல்கிறான், நம்ம ஹீரோ வந்து கண்ணை முழிச்சதா சொன்ன உடனே டாக்டர் ஹூக்கும் வந்து பார்க்க கிளம்புறாரு. ஹீரோயினை நைஸாக போய் கிளம்புறாங்க. ஹீரோ கண்ணை முழிச்ச உடனே சொல்கிறான், எனக்கு வந்து குண்டடி பட்டுட்டோம் அப்படின்னோடனே எல்லாரும் சிரிக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு நீ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன உடனே டாக்டர் ஹூக்கை பார்த்து கையெடுத்து கும்பிட்றான் ஹீரோ. எல்லாரும் வந்து காமெடியாக உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR Dramas சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.